லங்காவி தீவை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய பரிந்துரையை முன்வைத்த துணை அமைச்சரின் செயலுக்காக சுற்றுலா, கலை, பண்பாடு துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் மன்னிப்பு கோரியுள்ளார். அவ்விவகாரம் தெளிவாக எடுத்துரைக்கப்படவில்லை. இதனால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் சொன்னார். வெளிநாட்டிலிருந்து திரும்பிய கையோடு துணை அமைச்சரிடம் அது குறித்து பேசியதாக கூறிய தியோங் சரியாக விளக்கப்படாததால் அது சர்ச்சையாகிவிட்டது என்றார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் எந்த ஒரு இடத்தையும் குறிப்பிட்ட ஒரு சமயத்தாருக்கென தனியாக ஒதுக்க முடியாது. சுற்றுலா தலங்களுக்கும் அது பொருந்தும் என அமைச்சர் சொன்னார். 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக லங்காவியை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவித்து பிரபலப்படுத்தலாம் என சுற்றுலா துணை அமைச்சர் கைருல் ஃபிர்டவுஸ் அக்பர் கான் வியாழனன்று மக்களவையில் பரிந்துரைத்தார். மற்ற சுற்றுலா தீவுகளுடன் போட்டி போட லங்காவிற்கு அது கூடுதல் வாய்ப்பாக அமையும் என அவர் கூறியிருந்தார். எனினும் அவர் பேச்சு கெடா மந்திரி பிசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளின் கண்டனத்தை பெற்றது.